மருது படத்தோட டைரக்டர் முத்தையா சமீபத்தில் ஒரு பேட்டியில் மருது என் இயக்கத்தில் வெளிவர இருக்கும் மண்மனம் மாறாத மீண்டும் கிராமிய திரைப்படமாக இருக்கும். ஒரு பாட்டிக்கும் பேரனுக்குமான கதை தான் மருது. தாய் தகப்பனை இழந்தவங்களுக்கு முதல்ல கை கொடுக்கறது பாட்டியாகத்தான் இருக்கும். அது மகன் வழி வந்த பேரன் பேத்தியாக இருந்தாலும் சரி, மகள் வழி வந்த பேரன் பேத்தியாக இருந்தாலும் சரி, நம்மோட பெற்றவங்களை தாண்டி நம்ம பாட்டி நமக்கு வாங்கி கொடுக்குற பொருட்கள் நிச்சயம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பாட்டி பேரன்கிற தவிர்க்க முடியாத உறவை பற்றி பேசுகிற படம் தான் மருது. உலகத்தில் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் உடல்வாகு தெரிப்பாகத்தான் இருக்கும். எல்லா ஊர்லேயும் மூட்டைகளை சுமக்கிற லோட்மேன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கைக்காக மிகவும் கடினமாக உழைப்பாங்க. அவங்கள பார்க்க நார்நாரா நல்லா வளர்த்தியா வயிறுன்னு ஒன்னே வெளியே தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட வேலை காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட் 10 மணி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கிற லோட்மேன் கதாபாத்திரத்துக்கு விஷால் மிகச்சரியாக பொருந்திருந்தார். அவரோட உடல் அமைப்பும் நிறமும் அந்த கதாபாத்திரத்துக்கு நல்லா பொருந்திருந்துச்சு. படத்தில் மருதுங்கிற கதாபாத்திரம் மூட்டைகளை சுமக்கிற லோட்மேன் கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்துக்கு எடுத்துக்காட்டாக என்னோட பெரியப்பாவை எடுத்துக்கிட்டேன். அவர் கையில் சிங்கத்தையும் நெஞ்சில் புலியையும் பச்சை குத்தி இருப்பார். நான் சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்து ரசிச்சிருக்கேன். நாம் ஒரு நாள் திரைப்படம் இயக்கும்போது இதே போல் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சது உண்டு. விஷாலோட உடல் அமைப்புக்கும் முக அமைப்புக்கும் ஏற்ற கதாபாத்திரம் இந்த மருது. சிங்கத்தை நாம் பார்த்தாலே மிரட்டலாக இருக்கும். சிங்கத்துக்கு அப்படி ஒரு ஆஜானுபாகுவான தோற்றமும் உண்டு. புலி தன்மானம் உள்ள ஒரு மிருகம். அதனால உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த ஒருவன் அந்த இரு மிருகங்களோட உருவத்தையும் பச்சை குத்தி இருப்பான். நான் சூப்பர் படம் எடுக்கிறேனா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனால் தப்பான படம் எடுக்கலை அப்படிங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த மருதுவும் அதை போல ஒரு படம் தான் அப்படின்னு சொல்றாரு மருது படத்தோட டைரக்டர். ஐசா லக்கடி மெட்டு தானுங்க, அமரன் பாட்டுல தான் கெட்டிக்காரங்கன்னு எக்ஸ்க்ளூசிவ் கங்கை அமரனுக்கு ஒரு லிரிக்ஸ் இருக்கு. பெருமைக்கு வாக்காளர் பெருமக்களே, நடைபெறக்கூடிய இந்த திரைப்பட திருவிழாவிலே, திரைப்பட தேர்தலிலே எப்படி நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னத்தான் பேசுறது, எல்லா இடங்களிலும் இதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. பேச வேண்டியதெல்லாம் அவங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. கண்வெளி புகுந்து கருத்தினில் நிறைந்த மின்னொழியேனே, அது இல்லையா, அது எம்ஜிஆர் பாட்டு. வேற எதனால் உந்தங்கவனம் வேற எதிலே, அதில் மனசுல வச்சுக்கிறத வெளியே சொல்ல தெரியாது. நான் மனசுல வச்சுக்கிறத கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்சம் மறைமுகமா சொல்லுவேன். சில நேரத்தில் சொல்ல மாட்டேன், சில நேரம் மௌனமா இருந்தது பெட்டர்.